அப்பாவோட ரொம்ப கிரேட் சார். அவரோட நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். இது ஜிடி நாயுடு வந்து வருவார் அப்பப்போ. ஜிடி நாயுடு வந்து பேசிட்டு போவார். அப்புறம் திருவாரூர் ஆதீனம், பழைய ஆதீனம் அவர் வருவார். நிறைய பேர் வருவாங்க. எம்ஜிஆர் வீட்டில் போய் பார்த்துருக்கோம் நாங்கள். குப்பைமேனி தழை எடுத்துகிட்டு 4-5 தழை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 மிளகு வச்சு கூட நம்ம வாயில் வச்சு மின்னு சாப்பிடலாம் உள்ள. இந்த குப்பைமேனி தழையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு இல்லை சுண்ணாம்பு போட்டு அரைச்சிட்டு தொண்டையில் போட்டுக்கலாம். அந்த கரகரப்பெல்லாம் நீங்கும். அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தவர் அண்ணாதுரை. அவரோட அண்ணாவை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே படிச்சிருக்கோம். அண்ணா இருக்கார்ல, நேரு அண்ணா காந்தி படிக்கிறோம்ல, அந்த அண்ணாவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. தென்னாட்டு காந்தின்னுவாங்க. தென்னாட்டு காந்தி. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் ஜட்ஜி பலராம் ஐயா நிறைய சித்த மருத்துவ நூல்கள் எழுதியிருக்காரு. அவருடைய மகள் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு இன்லர் யூஸ் பண்ணுறாங்க, பப் யூஸ் பண்ணுறாங்க, புகை வைக்கிறாங்க. இதுக்கு இயற்கையான மருத்துவ முறையும் மூலிகைகள் சார்ந்த மருத்துவர்கள் தகவலும் அதோடு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மருந்துகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், வணக்கம்மா. வணக்கம். ஆமாம், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆமாம், உங்களுடைய அப்பாவை பற்றி சொல்லுங்கள். ஜட்ஜி பலராம் ஐயா அப்படின்னாவே உலகம் ஃபுல்லாக அவருடைய நூல்கள் இன்றைக்கி போயிருக்கு. நிறைய சித்த வைத்தியர்கள், பாரம்பரிய வைத்தியர்கள், சித்த மருத்துவர்கள் எல்லாமே அவருடைய நூல்களில் இருந்து நிறைய ஃபார்முலாவை எடுத்து நிறைய சித்த மருந்துகளை செஞ்சு எண்ணற்ற மக்களை குணப்படுத்திட்டு வராங்க. அதுக்கு முதல் உங்களுடைய ஐயாவுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பரம்பரைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்பாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். அப்பா வந்து அவரை தான் அப்பாங்க. அவர் என்ன பெரியப்பா. அவர் தான் என்னை வளர்த்து ஆளாக்குனது, படிக்க வச்சது, கல்யாணம் பண்ணது, பேர் வச்சது அவர் தான். அவருடைய பிரதரோட ஓன் பிரதரோட டாக்டர் நான். அவர் மேனுஃபேக்சரிங் செக்ஷன் பூரா எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் தான் செய்துட்டு இருந்தோம். அவர் லேபிள் போட்டு ஓடிட்டு இருந்தது. அவரோடய நான் சின்ன குழந்தைலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரோட சேர்ந்தால் நான் சின்னவரெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் அவர்களையும் அவங்க வீட்டுக்கெலாம் ராமாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்கோம், பார்த்துருக்கோம். கருணாகர சாமியும் தெரியும் நல்லா. திருக்கோவில் ஞானாந்தகிரி சாமி, பூண்டி சாமி, புறவிபாளையம் கோடிசாமி எல்லாரையும் தரிசனம் பண்ணியிருக்கோம். அவரால் தான் நடந்தது சார் அது. அவர் கருணாகர சாமி எங்களோட தான் இருந்தார். அப்பா கிட்ட தான் இருந்தார். அவர் தான் அந்த கல்ப மூலிகைலாம் கூட அவருக்கு கொடுத்தாரு. இப்போ இந்த சளி, இருமல், இது ஆஸ்மா தொந்தருக்கு நாங்கள் இந்த கல்பஸ்வரணம் தான் செய்கிறோம். அதுதான் கல்பஸ்வரணம். இது வந்து சளி, இருமல், ஆஸ்துமா, கொரகொரப்பு, ஆஸ்மா, வீசிங் இது கண்டினியூஸாக எடுத்துக்கணும். 3 வேளை சாப்பிட்லாம். இது சூவபிள் தான். இது பவழ பஸ்பம் இருக்குது. இதில் இது சாப்பிட்டாங்கன்னா ஒரு 4 கூட சரியாயிடும். ஒரு 48 நாளாக சாப்பிட்ணும். இந்த சளி, இருமல் இருக்கலாம் வெந்நீர் தான் குடிக்கணும். பச்சை தண்ணி நாட்டாலோடு மோர் பிடிச்சாக சாப்பிட்டா கூட தாளிச்சிட்டு சாப்பிட்டா அது இப்போ மோரோட பவர் வந்து குறைஞ்சிரும். அதுதாங்க பெஸ்ட் இது. ஓகே ஓகே. இப்போது உங்ககிட்ட இந்த ஆஸ்மா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைக்கு உங்களுடைய அப்பா ஃபார்முலாவில் செய்யப்பட்ட இந்த கல்பசூரணம் எல்லா வகையான ஆஸ்மா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைக்கும், சளி பிரச்சனைக்கும், நுரையீரல் பிரச்சனைக்கும் கேட்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ எளிமையாக வீட்டிலே செஞ்சுக்கணும் அப்படின்னா மக்களுக்கு எதனா ஒரு மருத்துவ தகவல் சொல்லுங்கம்மா. குப்பைமேனி இருக்குல்ல சார், குப்பைமேனி. இந்த குப்பைமேனி தழை எடுத்துகிட்டு 4-5 தழை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 மிளகு வச்சு கூட நம்ம வாயில் வச்சு மின்னு சாப்பிடலாம் உள்ள. இந்த குப்பைமேனி தழையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு இல்லை சுண்ணாம்பு போட்டு அரைச்சிட்டு தொண்டையில் போட்டுக்கலாம். அந்த கரகரப்பெல்லாம் நீங்கும். இந்த வேரோட வந்து குப்பைமேனி வேர் வந்து இடிச்சிட்டு அழைச்சிட்டு நல்லா இடித்து கஷாயம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா கீரை பூச்சி, அந்த சின்ன சின்ன பூச்சிங்களோட மோஷனில் நல்லா வந்துடும். இது நல்லா செய்யலாம். இது ஓகே. குப்பைமேனி சளிக்கும் நல்லது, எல்லா விதத்துலையும் இது நல்லது. ஓகே. ஆமாம், இப்போது இன்றைக்கி ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க இந்த கல்பசூரணம் எடுத்துக்கும் போது என்ன மாதிரியான பத்திய முறைகள் கடைபிடிக்கணும்? சுடுதண்ணி சாப்பிட்ணும். சளி சம்மந்தமான சொரக்காய், முள்ளங்கி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சார். இது மோர் வந்து தாளிச்சிட்டு சாப்பிடலாம். பகலில் தான் சாப்பிடணும், ராத்திரியில் சாப்பிடாதீங்க. நல்ல வெயிட் அதிகமாக சாப்பிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த லங்ஸில் இருக்கிற சளியெல்லாம் வெளியே வரும். ஒரு தடவை பேதிக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா குடல் சுத்தமாச்சுன்னா எல்லாமே சரியாகும். கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். இது ஆமாம். இப்போ இந்த சித்த பாரம்பரிய மருத்துவப்படி சித்த வைத்தியத்தை எத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க? கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அம்மாவுக்கு இப்போ 78 வயசு ரன்னிங் ஆகுது. சொல்லப்போனால் அவங்க நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பலராமையா கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் அந்த 70 வருஷம் அனுபவம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வரப்போகிற வீடியோலாம் பிரமிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களும் மருந்துகளும் நம்ம சொல்ல போகிறோம். எளிமையான மருந்துகளும் வீட்டிலேருந்து எப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு நம்ம சொல்ல போகிறோம்.
இப்போ அப்பாவோட இருந்த அந்த அனுபவம் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? அப்பாவோட ரொம்ப கிரேட் சார். அவரோட நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். இது ஜிடி நாயுடு வந்து வருவார் அப்பப்போ. ஜிடி நாயுடு வந்து பேசிட்டு போவார். அப்புறம் திருவாரூர் ஆதீனம், பழைய ஆதீனம், அவர் வருவார். நிறைய பேர் வருவாங்க. எம்ஜிஆர் வீட்டில் போய் பார்த்துருக்கோம் நாங்கள். சிஎன் அண்ணாதுரை வந்து காலேஜ் மேட் அவருக்கு. அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை. அவருக்கு அந்த கேன்சர் வர சொல்லோட அவர் சொன்னார், நான் கொடுக்குறேன் பலராமையா. பலராமையா சொன்னார், நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னா. வேணாம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உனக்கு தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு அவர் ஒத்துக்கல. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவர் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அவர் படித்தார். அவர் பச்சை பாஸில், மெட்ராஸ் பச்சை பாஸில் 2 பேரும் ஒன்றா படித்தாங்க. அப்புறம் அவர் எம்ஏ படிக்க போயிட்டார். இவர் பிஎல் வந்துட்டார். இவர் அதனால் நல்ல அனுபவம். அண்ணாதுரைன்றது மக்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன். சிஎன் அண்ணாதுரை. அவர் யார், என்னவா ஆனார்? சிஎம் இருந்தாருங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தவர் அண்ணாதுரை. அவரோட அண்ணாவை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே படிச்சிருக்கோம். அண்ணா இருக்கார்ல, நேரு அண்ணா, காந்தி படிக்கிறோம்ல, அந்த அண்ணாவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. தென்னாட்டு காந்தின்னுவாங்க. தென்னாட்டு காந்தி அப்படின்னு சொல்லுவாங்களா? நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது எப்படிப்பட்ட பரம்பரையிலிருந்து வந்த ஒரு அம்மாவை நான் பேட்டி எடுக்க வந்திருக்குன்றதை புரிஞ்சிருக்கும். இந்த நாளை வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்ககிட்ட அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கும் ஆஸ்மா, விசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா, பல வருஷங்கள் இருக்கா, கவலைப்பட வேண்டாம். அம்மாக்கிட்ட இருக்கவே இருக்குது இந்த கல்பசூரணம். இதோடு சேர்த்து படித்து பட்டதாரி மருத்துவ மூலமாக அவங்களுக்கு கொடுக்குற மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. யாருக்கெல்லாம் ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கோ, இன்லர் யூஸ் பண்ணுறீங்களோ, பப் யூஸ் பண்ணுறீங்களோ, புகை வைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை கம்பல்சரி ஷேர் பண்ணிவிடுங்க. இப்படிப்பட்ட மாபெரும் சித்த மருத்துவ கலை அழிஞ்சிடக்கூடாது, அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த வீடியோவில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதனால் அம்மாவை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்க அம்மா டைமிங் விசிட்டிங் கொடுப்பாங்க. அந்த நாளில் வந்து அம்மாவை நிச்சயமாக மீட் பண்ணலாம். கூடிய விரைவில் அம்மா கிளாஸும் எடுக்க போகிறாங்க. அதான் இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குல்ல, 70 வருஷ அந்த அனுபவம், மருத்துவ அனுபவத்தை மாதத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் போடுறதா அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அம்மாவுடைய ஐயாவும் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய மகளும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் சீக்கிரமாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்படி நிறைவேச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் உண்மையாகவே இந்த மருத்துவத்தை கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு பொக்கிஷமாக அமையும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கங்கம்மா. தேங்க்யூ சார்.